நம்ம ஷேர் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம், பங்கு சந்தை. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி கடந்த வாரங்களா பார்த்துட்டே இருக்கோம். பெரிய அளவுல இந்த பிரிக்ஸ் நாடுகள் முடிவெடுக்கிறது என்னன்னா, டாலரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு ஒரு மாற்று மணி. ஆமா. ஆமா. அடுத்த மணி என்னன்னு பார்த்தாங்க. நீயே கரன்சி. தான் ஆளுமையிலே இருக்கியே, எங்களையும் ஆளுமைக்கு வர விட மாட்டேறியே. இப்போ நம்ம இந்த HDFC கூட பார்த்துருப்போம். ஆமா. என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ரிசைன் ஒரு நாளைக்கு முன்னாடி, இன்ஃபர்மேஷன் ஒரு 17 அன்னைக்கு ரிசைன், 18 அன்னைக்கு வந்து. அது ஏன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்துட்டு ரிசைன் பண்ணலாம்ல. ஆமா. ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு கொடுக்குற? ஒரு நெகட்டிவான கான்ஃப்ளிக்ட் சரியா நடக்கல, ம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு HDFCல. HDFCல அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொன்ன உடனே மக்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கவே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். எதனால் இப்படி சொல்லணும், அப்போ உள்ள என்ன நடக்குது, ப்ராப்பராக வந்து கணக்கு காட்ட மாட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின், பதட்டத்துக்கு வராங்க. அன்னைக்கு ஃபால். இந்தியன் கரன்சி 1.5% இறங்கிருக்கு, அது ஆப்போசிட்டா. எஸ். அப்போ குரூட் ஆயில் 70% ஏறிச்சு. இந்த ஒரு வாரத்தில் 30% ஏறி இருக்கு. பிப்ரவரி வந்து ஓவரால் 70%, இந்த ஒரே வாரத்தில் 5 நாள்னு கணக்கு பண்ணிங்கன்னா 30% ஏறி இருக்கு. அப்போது இந்த ஒரு வாரத்தோட இம்பேக்ட் வந்து பெரிய இம்பேக்ட். இது இன்னும் நீடிச்சதுன்னா இதை விட பெரிய பெரிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் எக்ஸோரிக்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட், ஃபினான்சியல் கன்சல்டன்ட், ஃபின்டெக், இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற கர்னல் ராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பங்கு சந்தையில் நடந்துட்டு இருக்கிற மாற்றங்களை பற்றி நம்ம முயற்சி எடுத்துருக்கோம், புது முயற்சி, அதை பற்றி இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நம்ம ஷேர் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம், பங்கு சந்தை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி கடந்த வாரங்களாக பார்த்துட்டே இருக்கோம். அது பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வார் காரணங்கள் பெருசாக பேசப்படுது. இன்னொன்று வந்து எஃப்ஐ, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா ஒரு பெரிய மெயின் ஃபேக்டர், எதனால் இவ்வளோ பெரிய ஒரு இறக்கம்? இந்த 23,000 நிஃப்டி இருந்தது, அது அப்படியே சடனாக இறங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோலர் கோஸ்டர்ன்றது மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்குறது தான். அப்போது 23,100 அப்படின்ற ப்ரைஸில் இருந்து 23,800 வரை போச்சு. அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, மார்க்கெட் மேலே போகுது, ஸ்டடி ஆகிடுச்சு, அப்படி ஸ்டடி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு 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 நார்மலான ஒரு தாட்டுக்கு வராங்க. எதனால் அந்த தாட்டுக்கு வராங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போது இஸ்ரேலோட PM என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இனி ஈரானோட ரிஃபைனரிஸ், அதாவது எனர்ஜி சைட்ஸு நாங்கள் போக மாட்டோம், பிரச்சனைக்குரியதுக்கு நாங்கள் வைக்க மாட்டோம், பாம்ஸ் எதுவும் நம்ம பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ மக்களுக்குள்ள ஒரு சமாதானம் நடக்குது. அப்போ மக்கள் தன்னால் இது நார்மல் ஸ்டடிக்கு வருதுன்னு நினச்சி ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்குது. அடுத்து சடனாக சம்மந்தமே இல்லாமல் HDFCயோடைய ஒரு நெகட்டிவ் நியூஸ் உடனே மார்க்கெட்டுக்கு ஃபீல் ஆகுது. அது எதிர்பாராது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் சேர்ந்து மார்க்கெட்டை போட்டு வாட்டுன்னு வாட்டுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம வார்னு பார்த்தோன்னு வைங்களேன், எல்லாருக்கும் என்ன தெரியும், காமனான விஷயம், தங்க விலை ஏறும்னு தெரியும். ஆமாம். ஆனால் இது இங்கே வார் நடக்குது, ஆனால் தங்க விலை இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் தங்க விலை ஏன் இதில் ஏறலைன்னா, இவங்க பேஸே வந்து க்ரூட் ஆயில். ஆமாம். அதனால இதில் எந்த இடத்துல மார்க்கெட் பூம் பண்ணணுமோ அந்த இடத்த மார்க்கெட் பூம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் போகிறாங்க. கரெக்ட். இதில் இன்னொரு பக்கமும் பார்க்கணும். நம்ம இதை இப்படி இந்த பொசிஷனில் மட்டுமே எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், யூஎஸ்க்கு தெரியும் நம்ம ஈரான் அடித்தா ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக. அப்போ தெரியுதுன்றப்போ அப்போ ஹார்மோஸை அடிக்கிறாங்க. ஹார்மோஸ் அடிக்கிறப்போ தன்னால் என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஆயில் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆயிலை எதை கொடுத்து வாங்கணும்? டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அப்போ பிளான் பண்ணி டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. ஆனால் இதில் ஈரான் எடுத்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? சீனாவோட யான் கொடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது. அந்த முடிவு ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு திருப்பம், நீயே எவ்வளோ நாள் தான் ஆட்சி பண்ணிகிட்டே இருப்ப, நாங்களும் உள்ளே வரோம், இதனால தான் நீ எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கின்ற ஒரு வார்த்தை வருது இல்லை? ஆமாம். அப்போ எல்லாருக்குமே இந்த பிடிக்காத, இந்த கோவிடுக்கு அப்புறம் பெரிய அளவில் இந்த பிரிக்ஸ் நாடுகள் முடிவு எடுக்கிறது என்னன்னா, டாலரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு மாற்று. ஆமாம். அடுத்த மணி என்னன்னு பார்த்தா, நீயே தான் ஆளுமையிலே இருக்கியே, எங்களையும் ஆளுமைக்கு வர விட மாட்டேறியே. அதுவும் இல்லாமல் ஒரு தனித்துவமான முடிவு, ஒரு ஒற்றுமை இல்லாத முடிவு. ஆமாம். அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தது. ஸோ அதுவும் இப்போ இந்த வார் வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது இந்த முடிவு வந்து ஒரு வித்தியாசமான முடிவு, நிறைய பேர் வரவேற்கவும் செய்கிறாங்க. அது இல்லை, இந்தியன் கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஈரானில். ஆமாம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 years ஆயிடுச்சு. கரெக்ட். ஆனால் ஏன் சடனாக வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து சைனாவோட கரன்சியை சூஸ் பண்ணக்கு என்ன காரணம்? பிகாஸ் அவங்களது ஏன் மெயினாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு அடுத்த பாப்புலேஷன் அவங்க தான். ஓகே. ஒரு மெயின் ரிசோர்ஸோடைய பாப்புலேஷன் அவங்க தான். அதே மாதிரி சைனா மட்டும்தான் நிறைய செமி கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய எனர்ஜிஸ் யூஸ் பண்ணுறது. இந்தியாவை காட்டிலும் அவங்க எனர்ஜிஸ் அதிகம். ஸோ அதனால தான் மெயினாக அவங்கள சூஸ் பண்ணதுக்கான காரணம். ஓகே. இப்போ நம்ம பார்க்குறோம், ஏறுனா வந்து என்னென்னா ஒரு ஏணிப்படி வச்சு ஏறுற மாதிரி தான் ஏறுது.
ஷேர் மார்க்கெட். ஆமா. இறங்கினா என்னடா பெரிய சறுக்கு மரம் மாதிரி இறங்குது. அப்படி ஒரு இறக்கம் காணுது. ஏதோ என்ன ஒரு பெரிய மேக்னெட்டை வச்சு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. வியாழக்கிழமை பார்த்தோம், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை பார்த்தோம். ஆமா. யாரோட கண்ணு பட்டுச்சு? இல்ல ஆயில் பட்டுச்சா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி 50ன்றப்போ முதல் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? நல்லா ஏறின மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் இதுல 2 பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். ஒன்று ஃபண்டமெண்டல் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல். ஓகே. ஸோ ட்ரேடர்ஸோடைய பார்வைக்கு டெக்னிக்கல்ஸ், இன்வெஸ்டர்ஸோடைய பார்வைக்கு ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிறப்போ எஃப்ஐஐ வெளியே போகிறாங்க. என்ன காரணத்தினால வெளியே போகிறாங்கன்றது இப்போ ஒரு 3 செக்மெண்ட்ஸாக இருக்குது. அதில் முதல் செக்மெண்ட் வந்து அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. புரோக்கரேஜஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா கால்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி கால்ஸ் கொடுக்குறாங்க? இனிமே இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பை சஜஷன் கொடுக்குறாங்க. அப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? பை சஜஷனுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய புரோக்கரேஜஸ், மோதிலால் ஷோல் அந்த மாதிரியான பெரிய பெரிய புரோக்கரேஜஸ் பை சஜஷன்ஸ் கொடுக்குறப்போ மக்களுக்கு தன்னை மீறின ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நிறைய பேர் டெக்னிக்கலில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, கால்ஸ் வாங்கி பண்ணுறவங்க, அட்வைசரியை நம்பி இருக்கிறவங்களா. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கள். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அனலைஸ், அந்த அனலைஸ், இந்த அனலைஸ் பார்க்குறோம். இடையில கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு நம்ம பார்த்தோம், ஒரு மீடியாவில் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் பூம் ஆகி அடுத்த டவுன் கீழே விழுந்து. ஆமாம், அது வந்து நம்ம டக்குன்னு ஏறும் நம்பிக்கை வச்சா, அதுக்கு அடுத்த நாளே அகலத பாலத்தில் இருக்கு. இந்த மாதிரி வார் மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கும்போது வாருங்கிற பெரிய இஷ்யூ. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயம்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதோடைய இது பாதினா அது பாதி. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. இப்போ முதல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னா அது ஏதோ ஒரு கனெக்ஷன் கூட இருக்கணும், அது ஃபண்டமெண்டல் நியூஸாக இருக்கணும். இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரணும்னா கூட டெக்னிக்கலில் அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த HDFC கூட பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ரிசைன் ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஒரு 17 தனிக்கு ரிசைன், 18 தனிக்கு வந்து. அது ஏன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்துட்டு ரிசைன் பண்ணலாம்ல, ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு கொடுக்குற? ஸோ அப்போ இங்கே உள்ள நெகோசியேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைட் போயிட்டுருக்கு. நிஃப்டியும் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 3 நாள் கண்டினியூஸ் ப்ராஃபிட், இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தோம். ஓகே. அப்போ என்ன பண்ணுறாரு? நெகட்டிவ் நியூஸ் வருது. என்ன மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு நெகட்டிவான கான்ஃப்ளிக்ட் சரியாக நடக்கலை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது HDFCயில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொன்ன உடனே மக்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கேயே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதனால் இப்படி சொல்லணும்? அப்போ உள்ளே என்ன நடக்குது? ப்ராப்பராக வந்து கணக்கு காட்ட மாட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின், பதட்டத்துக்கு வராங்க. அன்னைக்கு ஃபால் ஆல்மோஸ்ட் 6 to 7% ஃபால் ஆகும். ஃபாலை தொடர்ந்து 81ன்னு சொல்லுவாங்க, அதாவது 81 பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஹைலி ரிஸ்க் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. பட் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. இந்த மாதிரி ஒரு NRI இன்வெஸ்டர் உள்ளே வராரு. அவருக்கு ஒரு மிஸ் செல்லிங் நடக்குது. ஒரு 3 பிரான்ச்சில் இருக்கக்கூடிய 3 பேர் மூலமா மிஸ் செல்லிங் நடக்குது. அப்போ மிஸ் செல்லிங்கிறது ஒரு பிரான்ச் தான். ஆனால் அந்த ஒரு பிரான்ச்ன்றது எதை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா HDFC சார்ந்தது. ஓகே. அப்போ மக்களுக்கு ஒரு பிரான்ச்சில் இருக்கிறதே உங்களால் கவனிக்க முடியல. அப்போ ஒருப்பட்ட தனி இப்போ ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவுமே கவனிக்கக்கூடியது தான். பட் NRI இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்கன்னா பல கோடிக்கு அவங்க உள்ளே வராங்க. அவனுக்கு நீ ஒரு ப்ராடக்டை, ஒரு பாண்டை மிஸ் செல்லிங் பண்ணுறேன்னா, இப்போ பாண்டுன்றது எதுக்கு உள்ளே வராங்க மக்கள்? ஒரு சேஃபர் ஜோன். எனக்கு ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் எனக்கு கம்பல்சரி இந்த ஒரு 10% 12% கிடைக்கும் எனக்கு அப்படின்னு வருது. அதுவும் இல்லாமல் ATI பாண்ட்ஸ்ன்றது ஹைலி ரிஸ்க். ஆமாம். அப்போது அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நீ ஒரு மிஸ் செல்லிங் பண்ணுற, ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து செல் பண்ணுற, இது வெளியே வருதுன்றப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் பயப்படுவாங்க. ரீட்டைலருக்கு அதை பற்றி பெரிய நோக்கம் இல்லைனாலும் இன்வெஸ்டர்ஸ் பெரிய ஃபண்ட் இல்லை. அப்போது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டருக்கும் ரீட்டைலருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, இங்கே ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஃபண்டை அவன் ஒருத்தன் வச்சுருப்பான். அப்போது பெரிய ஃபண்டு வெளியே போகுது. ஒருத்தனை பயப்படுவான் இல்லையா? ஒருத்தனுடைய மனப்பான்மை வெளியே போகிறப்போ தன்னால் ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்குது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம். அதுக்கு ஆல்ரெடி RBI என்ன கொடுத்துட்டாங்க? பேலன்ஸ் ஷீட்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற அடுத்தடுத்த பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்ததுனால அடுத்த ஒரு ரேலி, ஒரு பாசிட்டிவ் ரேலியில் இப்போ நிற்கிது. இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி IDFCயில் இதே மாதிரி ஒரு ஸ்கேம் வந்துச்சு. ஆமாம், பெரிய ஸ்கேம் வந்துச்சு. ஆனால் அந்த ஸ்கேமால் பேங்க் நிஃப்டியும் இவ்வளோ பெரிய வந்து ஒரு நம்ம கிராஷ் பார்க்க முடியல. ஆனால் HDFCனா மட்டும் ஏன் எவ்வளோ? அவங்களோட வெயிட்டேஜ் அதிகம். இப்போ மொத்த பேங்க் நிஃப்டியே தூக்கி தாங்கி பிடிச்சிருக்கிறது HDFC. இவன்ட்டு இருக்கக்கூடிய ஃபண்ட் கேப்ஸ் தான் பெருசு. இவன் தான் வெயிட்டேஜ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட செக்டார்ஸ்க்கும் வெயிட்டேஜ் ஸ்டாக்னு டாப் 3 இருக்கும். அந்த டாப் 3ல இவன் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அதுக்கடுத்து ICICI வரான், அதுக்கடுத்தது அதை தொடர்ந்து அடுத்தடுத்த கம்பெனிஸ் இருக்குது. அப்போது இவனதுலேயே பிரச்சனைன்றப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் நிஃப்டி 50லையும் இருந்துச்சு.
பேங்க் நிஃப்டியில் நடக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் நிஃப்டி 50ல் இருக்குது. ஓகே. அது எது பேஸ் பண்ணி இருந்தது? இந்த நெகட்டிவ் நியூஸ் தான். நெகட்டிவ் நியூஸ் தான். பீப்புளோடைய நெகட்டிவ் நியூஸ். பேனிக் கண்டிப்பாக ஆவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்டே செல் ட்ரெண்டில் இருக்குது. ஆமாம், மோசமான ட்ரெண்டில் இருக்குது. அப்போ ப்ரைஸும் பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பேங்க் மேலே இருக்க நம்பிக்கை போகுது. அப்போ என்பிஏ லைக் நான் ப்ராஃபிட்டபிள் எல்லாமே பிரச்சனையில் இருக்குது. எப்படிடா இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி பீட் பண்ண போகிறான், கம்பெனி எப்படி கடனை திருப்பி வாங்க போகிறான் இப்படின்ற இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு நடுவில் இன்ஃப்ளேஷன். ஓகே. இப்போ நேற்று அதில் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அடிபட்டுட்டு இருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி நம்மளோட ரெப்போ ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான வார் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா எல்லாரும் ஃபினான்ஸை சார்ந்து தான் இருக்கும், பேங்க் எப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வரானா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எதுலேயும் நான் முதலீடு பண்ணணும், எதுலேயுமே முதலீடு பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா கோல்டு இறங்கிட்டு இருக்கு, டாலர் மேலே கீழே குதிச்சிட்டு இருக்கு, மேலே போகிற என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியல. குரூட் ஆயில் இன்னைக்கு மேலே போகுது, ஒருவேளை ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஸ்டேபிள் என்னன்னு தெரியல. ஆமாம். லைக் அதே மாதிரி ஐஎன்ஆர் ப்ரைஸ் 93 தொட்டுருச்சு, ஆல் டைம் லோ. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் பதட்டமாக இருக்கிறப்போ எல்லாரும் எதை நோக்கி ஓடுவாங்க? சரி, ஒரு ஃபிக்ஸடாக எனக்கு ஒரு இன்கம் வரும்னு பாண்ட்ஸை நோக்கி ஓடுவாங்க. அப்போ பேங்க்கை நம்பி தான் அவன் இருக்கான், இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நம்பியிருக்கான். நீ அதில் கை வச்சின்னா அப்போ பயம் வருமா இல்லையா மக்களுக்கு? கரெக்டு. ஸோ அதுதான் ஒரு பெரிய இம்பாக்ட் இங்கே கிரியேட் பண்ணிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் பெருசாக பார்க்கப்படுறது என்னன்னா, நம்ம நிஃப்டியில் இந்த கடந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 650 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏறி க்ரீனில் பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம். உலகம் முழுவதுமே பல சந்தைகள் மார்க்கெட் வந்து டவுனில் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உள்ளது கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. க்ரீனாக இருக்குது. நான் கொரியெல்லாம் 12% வரைக்கும் கீழே போச்சு, நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கீழே போகலை. ஆனால் ஒரே நாள் அந்த வியாழக்கிழமை இந்த வார ஒரு இஷ்யூவாக 750 பாயிண்ட்ஸ் ஒரே நாளில் மைனஸாக வாய்ப்பு இருக்குது. இதை விட பெரிய பர்சன்டேஜ்லாம் நம்ம கீழே பார்த்துருக்கோம். அதுவும் பர்டிகுலர் இந்த 1 வீக் டைம் பீரியட் எடுத்துக்கோங்க. இந்த 1 வீக் டைம் பீரியட் ஓவரால் ஃபாலில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போது நம்ம ஒரு 4 விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நிஃப்டி வந்து ஓவரால் 13% இறங்கியிருக்கு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும், பிப்ரவரிலேருந்து இது வரைக்கும் நான் சொல்கிறேன், பிப்ரவரிலேருந்து இது வரைக்கும் 13% இறங்கியிருக்கு. இந்த வாரம் மட்டும் 3%. ஓகே. இம்பாக்ட் பெரிய டாமினன்ட் பண்ணியிருக்கு. ஆமாம், பெரிய டாமினன்ட் பண்ணியிருக்கு. அது நிஃப்டி 50. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கு. இந்த வாரத்தில் மட்டும் 10% இறங்கியிருக்கு. 10%. ஓகே. பார்த்துங்க, 20% ஓவரால். அப்போ கிட்டத்தட்ட 3 வாரத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வாரம் கேட்ச் பண்ணுது. கோல்டு 4.5% ஏறி இருக்கு, 1.5% இந்த ஒரு வாரத்தில் ஏறி இருக்கு. இந்தியன் கரன்சி 1.5% இறங்கியிருக்கு, அது ஆப்போசிட்டா. அப்போ குரூட் ஆயில் 70% ஏறிச்சு, இந்த ஒரு வாரத்தில் 30% ஏறி இருக்கு. பிப்ரவரிலேருந்து ஓவரால் 70%. இந்த ஒரே வாரத்தில் 5 நாள்னு கணக்கு பண்ணிங்களா 30% ஏறி இருக்கு. அப்போது இந்த ஒரு வாரத்தோட இம்பேக்ட் வந்து பெரிய இம்பேக்ட். இது இன்னும் நீடிச்சதுன்னா இதை விட பெரிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து புதுசாக டெவலப் ஆகிட்டு வருது. ஆமாம். என்னடா இது, எல்லாம் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தா டாட்டா அடி வாங்குறான், அம்பானி அடி வாங்குறான், இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் சொல்லி அடி வாங்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தர் சைலண்டாக ஜொமேட்டோ வந்து எஃப்ஐஸ் உள்ளே வந்து அவன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான். ட்ரூ. இது எதனால இந்த ஜொமேட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்? இப்போ ஜொமேட்டோன்றப்ப நம்ம நார்மலாக இப்போ ஜொமேட்டோன்னு பேச வந்துட்டால் சாப்பாடுன்னு வந்துட்டா எல்பிஜி உள்ள வந்துடும். இப்போ எல்பிஜியோட இம்பாக்ட் இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குறோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கீழே எப்பயும் ரெகுலராக நான் தோசை சாப்பிட்ற இடம், சும்மா ஒரு பேச்சுவார்த்தை, நாங்கள் கடையை மூடலான்னு இருக்கிறோம், ஒரு வாரம் நீ வெளியே பாருன்ட்டாங்க. என்னடா இது வெளியே பாருன்ட்டாங்களே, என்னம்மா என்ன விஷயம்னு கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா இது வரைக்கும் நான் ஒரு 2200 நான் கமர்ஷியல் வாங்கிட்டு இருந்தேன் சிலிண்டரு, இன்றைக்கி 6000 நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. வரக்கூடிய வருமானமே அதுதான், 6000 நான் கொடுத்துட்டேன்னா நான் கடை வைக்கிறதும் ஒன்று, நஷ்டத்தில் ஓட்டுறது ஒன்று, அது கடையே இல்லாமல் கூட இருந்துருவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. இதேமாதிரி நிறைய ஹாஸ்டல்ஸ், நிறைய மேன்ஷன்ஸ், நிறைய இடங்கள் க்ளோஸ் ஆகுது. அப்போ மக்கள் வேலைக்கு போகணும். இப்போ சென்னை சிட்டி எடுத்தோம், டயர் 1 சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகணும், ஃபுட்டு இல்லை, என்ன பண்ணுறது? எனக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிடணும். சில ஹோட்டலில் எல்லா ஃபுட்ஸும் இல்லை, லிமிட்டட் சைட்ஸ் ஆகிட்டாங்க. பட் எனக்கு தேவையான ஃபுட்டை நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ ஜொமேட்டோ இது எப்படி இன்னொரு பக்கமாக பார்க்குறாங்கன்னா, அவனோட பிளாட்ஃபார்ம் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஓகே. இப்போ பிளாட்ஃபார்ம் ஃபீ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவனுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அப்போ ஓகே, இது இஸ் த ரைட் டைம் இவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தையும் பண்ணுறாங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3. அதாவது நம்ம சென்னை மாதிரியானது டயர் 1 ஆகும், டயர் 2 அதுலேருந்து மினிமம், அதுக்கப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாதிரியான ஏரியா டயர் 3ஆகவும் பார்க்குறாங்க. இங்கேயும் அவங்களுடைய பிரான்ச்சஸை பெரிய அளவில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி சொமேட்டோனால ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ அவங்களாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு. பட் ஓரளவுக்கு மார்க்கெட் ஓவர் ஃப்ளோன்னு பார்த்தா டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே. பட் இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுத்துருக்கு. இங்கேருந்து அவங்க ஏறி நல்லதாக போனாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் சீக்கிரம் அவங்கள ஒரு அப் ட்ரெண்டில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கு பிளிங்கிட்டும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐடி செக்டர் எப்படி இருக்குது? டிசிஎஸ், அவங்களுடைய இன்ஃபோசிஸ், நிறைய விஷயங்கள் வருது. பட் அவங்கள இப்போதைக்கு பாதிக்காமல் தான் இருக்குது.
கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்ட். அது சேம் ரோலர் கோஸ்டர். அங்கே ஆனால் என்னன்னா மேலே கீழே இப்போ கடைசி ஒரு வாரத்தில் பெருசாக ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போல். நேற்று நல்ல ஒரு முந்தானத்து ஒரு நல்ல ஹைப்பு இருந்தது. அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் செக்டார்ஸ் மூலிமா ஒரு நல்ல ஹைப் இருக்குது. பட் அவங்க பக்கம் அதுக்கு காரணம் அசெஞ்சரோட ஒரு இன்ஃபர்மேஷன்ங்கிறாங்களா, அது உண்மைதானா? ஆமாம், அசெஞ்சர் மட்டும் இல்லை, இவங்களை சார்ந்த நிறைய ஐடி கம்பெனிஸ் இப்போ என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஏஐக்கு இவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், இவங்க ஐடி மட்டும் இல்லாமல் ஏஐ சார்ந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரதா இருக்காங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், நிறைய பேர் செல் ஆஃப் ஆமாம் போயிட்டே இருக்காங்க, வெளியே வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. இன்வெஸ்டர்ஸாக என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் வேலையை விட்டு போகிறாங்களேன்றதால. பட் இன்வெஸ்டருடைய பார்வைக்கு அது அவங்க லாபகரமாக தான் பார்க்குறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஓகே ஒரு பாசிட்டிவ். பட் நமக்கு பொருளாதாரம் நம்மளுடைய மக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அப்போ ஐடி ஸ்டாஃப் ஸ்டைலில் சொல்ல போனால் எனக்கு ஒரு ஆன் சைட்டுக்கு போகிற ஒரு ஃபீல் வந்து இந்த ஐடி செக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரைட். இன்வெஸ்டர்னு பேசிட்டோம். ஃபாரின் இன்வெஸ்டரோட செயல்பாடு, இந்த வட்டி விகிதம் நம்ம பார்ப்போம், ஃபெட் அவங்களோட இது அதெல்லாம் எப்படி போயிட்டு இப்போ இந்த நிஃப்டி இறங்குனதுக்கு ஒரு காரணமும் ஃபெட் தான். ஃபெட் அதோடைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா என்ன எதிர்பார்த்தோன்னா ஃபெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஃபெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சப்போ தான் அவன் ஷட் டவுன் போட்டான். ஆல்ரெடி ஒரு பெரிய கிராஷ் கோல்டில். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்தது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16% ரேலி இருந்தது, சாரி 13% ரேலி இருந்தது. அங்கேருந்து 16% ஃபால். இப்போ அப்போ -3% அந்த ஃபாலுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே. அதாவது February 2 கனெக்ட் பண்ணிக்கிங்களேன். ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபாலை மறுபடியும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கால்குலேஷன் பார்க்குறப்போ ஃபெட் ரேட் அப்பயும் சொல்கிறேன்னா நார்மலுன்னு ஆச்சு. ஆமாம், ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருந்தது, நார்மலுன்ட்டா மக்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அங்கேருந்து என்ன ஆக ஆரம்பிச்சது, டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்களுக்கு என்னென்னா ஓகே டாலர் அப்போ ஸ்ட்ராங்காக தானே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரெண்டாவது இப்போ மறுபடியும் எதிர்பார்த்தோம், ஓகே ஏதாவது ஒரு ஃபெட் வந்து அவங்களுடைய விஷயங்களை சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இப்பயும் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். அவங்க வெளியிட்டு நியூஸை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆமாம், ஸ்டேபிள்ங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஆமாம், பட் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவர், கிரண் பால் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இது வரல அப்படிங்கிற. ஏன்னா அவங்க 1.5% எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது கீழே வரல. அது வந்து அப்போ குட் நியூஸ் தான். குட் நியூஸ் தான், அது வந்து குட் நியூஸ் தான். அப்போ மறுபடியும் என்ன ஆகுது, அந்த குட் நியூஸ் அவங்களுக்கு சாதகமாகவே ஆகுது, டாலர் மேலே நம்பிக்கை இன்னும் வருது. ஆமாம், அப்போ டாலர் இன்க்ரீஸ் ஆகிறது காரணத்தினாலேயே முதல்ல என்ன பயம் வரும், டாலர் டிக்ரீஸ் ஆகும், கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டாலர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கோல்டு பக்கம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. நார்மலாகவே ஒரு வாரன்னு வந்தால் எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டு நோக்கி இருக்கும். ஆனால் இந்த செக்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது, எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் டாலர் நோக்கி இருக்கு இப்போ. ஏன்னா பிரச்சனை எல்பிஜிலையும் குரூட்லேயும் வந்துருச்சு. நீ கம்பல்சரி வேறு என்ன தான் கொடுத்து வாங்கி ஆகணும், டாலர் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். டிமாண்ட் அங்கே ஹெவியாக க்ரியேட் பண்ணிட்டான். இந்த மாதிரி நம்ம ஹார்மோஸை மூடுறது இவங்களுக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜாக போகிறாலும் மறைமுகமாக யூஎஸ்க்கு அது பெரிய ப்ராஃபிட். பட் இதெல்லாம் நம்ம பேசுகிற பட்சத்தில் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனிநபர் மேலே சுமார் 14,000 $1,14,000 கடன் இருக்கு. அவங்க வரக்கூடிய டேக்ஸை தாண்டி செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இது எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்கன்ற ஐடியாவே இல்லை. மேபி இதை அவங்க செட்டில் பண்ணலை, இதை ஒரு ப்ராப்பராக கொண்டு போகலன்னா அவங்களோட யூஎஸ் எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர் அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை கிளியரன்ஸ் சேல்னு எடுத்துட்டாங்களா போன வாரத்தை? எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி வெளியே போயிருச்சு. பட் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்னும் முழுசாக வெளியே போகல. இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக எஃப்ஐ என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் கோல்டுக்குள்ளே போவாங்க. அவனை நீ கோல்டுக்குள்ளேயும் போக முடியாது, யூஎஸ்குள்ளே போனால் பிரச்சனை, என்ன நடக்கும்னு தெரியாது. நீ ஒரு ஷார்ட் டேர்மில் உள்ளே இருக்கலாமே தவிர வெளியே போக முடியாது. இப்போ எப்படின்னா இவங்க மரம் விட்டு மரம் தாவற மாதிரி, குதிரை இது குரங்கு மாதிரி கீழே இறங்க முடியாது, நீ மேலேயும் போக முடியாது, மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கலாம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரொட்டேஷ்னல், அவங்க ஃபண்டை வந்து ரொட்டேஷ்னல் அடிப்பாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டாக்ல இருந்து இன்னொரு ஸ்டாக், ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டார். இதனால தான் ஒவ்வொரு செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாக பார்க்குறோம், நாளைக்கு நெகட்டிவ் பார்க்குறோம், இன்னைக்கு பாசிட்டிவ் பார்க்குறோம், நாளைக்கு நெகட்டிவ் பார்க்குறோம். இது ஒவ்வொரு செக்டார்லையும் நடக்குது. இன்னைக்கு இது இம்பாக்ட் இருக்கா, இதை எங்கேயாவது மாற்றி வைக்கணும் நான், அப்படி பயங்கர ப்ரெஷர்லையும் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு செல் ஆஃப் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிஐ எஃப்ஐ வந்து செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போக அதை வாங்கணும். டிஐ வாங்க ஆரம்பிக்கிறான். லைக் அந்த எல்ஐசி ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் இன்ஸ்டியூட்ஸ் ஆகட்டும், இவங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவில் பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது. இப்போ ஏன்னா அவங்க வாங்கணும்ல, அப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம. ஏன்னா டிப் கிடைக்க பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம்.
இப்போ சாமானிய மக்கள் சைட்லேருந்து நம்ம பார்ப்போமே, இப்போ குறைஞ்சபட்சமாக முதலீடு வச்சிருக்கிற சிலருக்குமே இருப்பாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த செக்டாரை நான் சூஸ் பண்ணால் எனக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டோ, அல்லது இது வந்து சரியா இதை பார்த்துட்டே இருங்க, இந்த செக்டார் நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐடியா எது சொல்லுவீங்க? எந்த செக்டார் சொல்லுவீங்க? இப்போ நீங்களே அதை முடிவு பண்ணிடலாம். இங்கே இருக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? கேஸ் ஆயில், குரூட் ஆயில். கேஸ் ஆயிலில் இருக்குது. அதுக்கு அடுத்த தலைவன் எங்கே வரணும்? இங்கே வந்து அதை கழிச்சு கட்டி நல்ல பெட்ரோலாக கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா எல்பிஜியாக நம்ம சைடில் இருந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி அங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு நான் வரேன். அப்போது ரிஃபைனரிஸ்குள்ளே வரணும். அப்போ ரிஃபைனரிஸ் மாதிரியான கம்பெனிஸ்குள்ளே போகிறது இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போது நம்ம பார்க்குறோம் ஒரு சில செக்டார்லாம் குறைஞ்சிருக்கும் போது நிறைய அட்வைசர்ஸ், செபி கைட் அட்வைசர் ஆகட்டும், பலருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஏன்னா நீங்கள் ஒரு மார்க்கெட்டோட பூம் வந்து ஒரே நாளில் தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூம் ஆகும். நீங்கள் இப்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில செக்டார்ஸை சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பல நாள், ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இந்த டைமில் நான் இந்த செக்டாரை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா, அல்லது இந்த டைமில் இந்த செக்டாரை நம்ம வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோமா, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதா இருந்தால் எந்த செக்டார் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க? இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்னே டோட்டலி வேறு, இப்போ நடக்கிற இந்த வார் பேட்டர்னே வேறு. ஏன்னா நம்ம யூஎஸ் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, நாளைக்கு இல்லைன்றாங்க. ஆமாம். நாளைக்கு ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க. அப்போது சொன்ன நியூஸ் விஷயத்தையே மாற்றி பேசுகிறாங்க. அது நம்ம தமிழ்நாடு மீடியா பார்க்குறான்னு நினைக்கிறேன். எல்லா நியூஸும் தமிழ்நாடு நியூஸை மாதிரியே தான் இருக்குது. இன்னைக்கு இல்லைப்பா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம ஒரு சப்போர்ட் ரீஜன்லேயோ ஒரு ரெசிஸ்டன்ட் ரீஜன்லேயோ ஓகே இங்கே ஒரு பிரேக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு பாசிட்டிவ் பை வைக்கிறப்போ அடுத்த நாள் ஒரு நெகட்டிவ் நியூஸ், சம்மந்தமே இல்லாத ஒரு நெகட்டிவ் நியூஸ், மறுபடியும் ஃபால். சரி, அப்போ எல்லா ஜோன்ஸையும் தாண்டி வந்துருச்சு. அப்போ என் சைட்லேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சேஃபர் ஜோன் மணி தான். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 40,000 கையில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எஸ்ஐபியாக போகிறது கூட்டு கொஞ்சம் கீழே இறங்க இறங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் படி 50 நேரத்துக்கு மேலே சேர்ந்து பிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு எஸ்ஐபின்றப்போ நமக்கு ஒரு 20-20 நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்க இறங்க பை பண்ணுறப்போ ஆவரேஜிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கையில் இருக்கிற ஃபண்டும் கொஞ்சம் சேஃபராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிறது ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்லேயும் டம்ப் பண்ணக்கூடாது, ஒரே செக்டார்லேயும் டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் எந்த செக்டார் அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாம். ஸோ நம்ம ஆனால் ஓரளவுக்கு எல்லா செக்டாரும் இப்போ டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸில் தான் இருக்குது. பட் இது இன்னொரு வகையாகவும் பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட இப்போ நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 7வது to 8வது ஒரு டவுன்ஃபால் கிராஷ். இது கிட்டத்தட்ட கிராஷ் மாதிரியே தான் பார்க்குறோம். ஏன்னா ஓவராலுக்கு பெரிய ஃபால். ஆனால் 20-25% வந்து தான் கிராஷ், பட் ஓவராலுக்கு பெரிய ஃபால். இது மேபி இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்குமே எவ்வளோ அடி ஓதா தாங்கினாலும் நிஃப்டி எந்திரிச்சு நின்றுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம நம்புகிறோம் மார்க்கெட் எல்லாம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு. கோல்டோட பங்கு இதில் எப்படி இருக்கும்? கோல்டும் சில்வரும் இப்போ வந்து டவுன்ஃபாலில் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தோணும்? இல்லை இதுக்கு மேலேயும் கோல்டு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே இருக்குது. கோல்டு இறங்குறது, கோல்டு வாங்குறவங்க வெயிட் பண்ணலாமா அல்லது இந்த நேரம் வாங்கி வைக்கலாமா? நான் தான் சொன்னேன் இல்லையா, மொத்தமாக இப்போ நான் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றேன். எதை நம்பி நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குன்றேன். சப்போஸ் ஏதோ ஒருத்தங்க இதை இப்போ ஈரான் சைடில் இருந்தோ எனக்கு இது இருந்தால் தான் ஒரு முடிவு கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ நான் சொன்ன கமாண்ட் என்ன ஆகிடும்? ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அடுத்த நியூஸ் என்னன்னு தெரியாமல் நம்ம முடிவெடுக்கவே முடியாத இடத்துல இருக்கும். அப்போ இது ஒரு கிளியர் பிக்சர் எந்த மாதிரி போகலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இருக்கா ஒரு 10%, அடுத்து ஒரு ஃபாலோ இருக்கா ஒரு 10%, அடுத்து ஒரு ஃபாலோ இருக்கா ஒரு 10%, டிப் பண்ண பை பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகிறப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு ஷார்ட் டேர்ம் தான் இது எல்லாமே. பட் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் சைட்லேருந்து நாங்கள் நிறுத்துறதுக்கு ரெடியாக இல்லை, நீங்கள் பண்ணால் நாங்களும் பண்ணுவோன்றாங்க. இதுக்கு இடையில இன்னைக்கு ரம்ஜான், ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்று சவுதியிலலாம் ரம்ஜான் முடிஞ்சிருச்சு. இவங்க களத்தில் இறங்குறதுக்கு பெரிய அளவில் தயாராக இருக்காங்க. இது அடுத்தது எந்த நிலைமைக்கு கொண்டு போகும்னு தெரியல. ஒருவேளை டவுன் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு டவுன் ஆக வாய்ப்பு இருக்கும் நிஃப்டி? போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசுவோம். நமக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னா இன்னும் ஒரு 5-10% வர நிஃப்டி இறங்குறதுக்கான கடைசி நம்மளுடைய சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது 22,300 சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட கடைசியாக வந்து சப்போர்ட் கீழே இறங்கியிருக்குங்கிற மாதிரி கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ 22,300 சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கீழே டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு. ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, பெண்டிங் ஆர்டர்ஸ், டெக்னிக்கலாக பேசணும்னா பெண்டிங் ஆர்டர்ஸ், லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஓரளவுக்கு எல்லா லிக்விடிட்டிஸுமே கவர் பண்ணிடுச்சு. ப்ரைஸுமே ஒரு 50% என்ன ஆயிடுச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க. ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸை எஃப்ஐஐ டிஐ எல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க மாட்டாங்க. நம்மளுடைய பார்வை மாதிரி அவங்களுடைய பார்வை கிடையாது. அவங்க ஓவரால் ஃபண்டை ஆவரேஜ் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு ஸ்டாக்கு 200 ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா அது கம்பல்சரி எங்கே வந்தாகணும்,
100 வந்தாலும் 100 ரூபாய்க்கு இல்லைனாலும் பரவாயில்ல, 150 ரூபாய்க்காவது வரும். வந்தாலும் பாதி பிரைஸ் வந்தா மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிரைஸ் மறுபடியும் பூம் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ இந்த ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 50% இப்போதைக்கு ரீச் பண்ணிட்டான். ஓகே. அப்போ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் மேலே ஏறுறதுக்கு இருக்கு. ஒருவேளை இறங்குனா ஒரு 5 to 10% இன்னும் பொறுமையா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்காமலும் இருக்கான். இப்போ நம்ம எப்பயுமே ஒரு பிளைண்டா உள்ள போயிட முடியாது. டெக்னிக்கலோடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவன் இன்னும் இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இந்த மாதிரி 2 பக்கமுமே பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் அவன் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணலை, ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் வரல. ஸோ அதனால் மார்க்கெட் மிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்னும் வருங்கூடிய காலத்தில் தான் அது என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகலாம். ரைட். இது என்னோட ஒரு கேள்வி. இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த ஆப்ஷன்ஸில், அதாவது மிட், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் சொல்லி சொல்லுவோம் நம்ம, அந்த விஷயங்களில் எது சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நேரத்தில் இது பண்ணால் இந்த டைம் நம்ம தப்பிச்சிக்கணும், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதை வித்துடலாம், இல்லை ஒரு லாங் பீரியடுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷேர்ஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் எதுவும் இருக்குது? இப்போதைக்கு ஏஐ செக்டார்ஸ் ஒரு பக்கம் வந்து பூமிங்கில் இருக்குது, ஒரு பக்கம் அது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ். ஏன்னா இப்போ எல்லாரும் அதை நோக்கி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் இண்டக்ஷன் ஸ்டவ் எங்கே இருந்ததுன்னே தெரியாது. இப்போ செமிகண்டக்டர்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டக்ஷன் மொத்தமும் காலி. நீங்கள் சும்மா அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா மொத்த இண்டக்ஷனும் ஸ்டாக் அவுட்னு தான் போட்டிருக்கான். அப்போது இப்போ அந்த மாதிரியான நியூ இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வரலாம். இப்போ என்ன பிரச்சனை, எதுக்குள்ளே போகக்கூடாதுன்றது ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஃபியூயல் சைடில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்குள்ளே போகிறது இப்போதைக்கு அட்வைசபிள் கிடையாது. அப்போ டாடா கார் வாங்கலாம், நீங்கள் டாடா ஷேர்ஸ் வாங்கக்கூடாதுங்கிறீங்க? ஆமாம், அதில் ஈவி வாங்குறது பெட்டருங்கிறேன். அதாவது ரெண்டாவது ஏவியேஷனில் பிரச்சனை இருக்குது, டயர்ஸில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதை சார்ந்த அந்த ஒரு பெல்ட், அந்த பெல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸ் ஜோனில் இருக்குது. அன்டில் இந்த விஷயம் நார்மல் ஆகிறதுக்குள்ள நம்மளுக்கு குரூட் ஆயிலும் வந்து சேரணும், அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளாக்கிங் ஏரியாவிலே தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஓப்பன் சோர்ஸ்னு இல்லை. இதில் நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான விஷயம், நமக்கு தேவையானதை எப்படியோ நம்ம ஆளு பேசி வாங்கிடுறாரு. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அப்பயும் இப்போ எல்பிஜி அனுப்புகிறேன்றாங்க, அது ஒரு 3 நாளைக்கு தான் பத்தும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேச்சுமே இருக்குது. இதில் 25 நாள் வரைக்கும் இப்போ நம்மகிட்ட கையிருப்பு இருக்கு. 25 நாள் இருக்குது. இந்த வந்தது வந்துமே ஒரு 6 நாள் வரைக்கும் போதும்னா இப்போ 31 நாள் கையிருப்பு இருக்கிறது. நேற்று 2 நாள் மணி மினிஸ்டர். அதே மாதிரி ஃபியூவல் சைட்லன்னு போனோம்னா நமக்கு ஒரு 70 நாள், அதில் ஆல்ரெடி ஒரு 75 நாள் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் நெருங்க எமர்ஜென்சி சோர்ஸ்க்கு போகிறோம். அதனால் இப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் பெட்ரோலுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வருங்காலத்தில் பெட்ரோல் விலையும் ஏறுறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூட் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு, நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே ரீச் ஆகிடுச்சு. சில பேர் 200 வரை தொடரும் அப்படின்றாங்க. பார்ப்போம் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு. நல்லதே நடக்கட்டும். மக்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நஷ்டம் அடையக்கூடாது. நல்லதே நடக்கட்டும். அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி பெருசாக பேசுவோம். மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கருத்தையும். தேங்க்யூ.